Hello students, welcome to my channel Crack NEET Biology. I'm S. Pratibha, a postgraduate in biotechnology. Students, இன்னைக்கு நம்ம Class 11 Chapter 9 Biomolecules இருந்து the topic enzymes பத்தி பார்க்க போறோம். This topic is very important in NEET perspective because 3 questions has been asked from this single topic in NEET 2025 exam. Okay, so before going into this topic, based on your convenience, you can adjust the playback speed of this lecture. Enzymes. So what are enzymes? So enzymes it's a biological catalyst that significantly speed up the chemical reaction within the living organisms. So living organisms நடக்கிற chemical reactions speed up பண்றதுக்கு catalyst role play பண்றது தான் enzymes. Okay, almost all enzymes they are proteins. So nucleic acid that behaves like enzymes, other ribozymes ன்னு சொல்லுவோம். So that behaves like enzymes na nucleic acid வந்து catalyst role play பண்ணுச்சுன்னா அதை ribozymes ன்னு சொல்லுவோம். Okay, for example பாத்தீங்கன்னா protein synthesisல peptide bond formationக்குலாம் வந்து this ribozymes will play a role. அந்த மாதிரி RNA speedன்றது வந்து it will help in the processing of tRNA molecule. இந்த மாதிரி nucleic acid வந்து catalyst role play பண்ணுச்சுன்னா அதை ribozymes ன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம வந்து இந்த என்சைமை வந்து லைன் டயக்ராம் வச்சு டெபிக்ட் பண்ணலாம். அதை ஃபர்தர் லெக்சரில் பார்க்கலாம். ஸோ ஆல் என்சைம்ஸ் ஆர் ப்ரோட்டீன்னு சொல்லிட்டோம். ஸோ ப்ரோட்டீனில் இருக்க மாதிரியே என்சைம்லையும் பிரைமரி ஸ்ட்ரக்சர் தட் இஸ் அமினோ ஆசிட் சீக்வன்ஸ் ஆஃப் அ ப்ரோட்டீன் அண்ட் செகண்டரி ஸ்ட்ரக்சர் தட் இஸ் ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர் ஃபர்தர் ஃபோல்ட் ஆகி ஆல்ஃபா ஹெலிசஸ் அண்ட் பீட்டா ஷீட்ஸாக ஃபார்ம் ஆகும். அது செகண்டரி ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். அந்த மாதிரி டெர்ஷியரி ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ டெர்ஷியரி ஸ்ட்ரக்சர்ன்றது இட்ஸ் 3-dimensional ஸ்ட்ரக்சர் விச் பிளே அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் மெனி பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ்னு நான் என்னோட போன வீடியோலயே சொல்லியிருந்தேன். ஸோ இந்த டெர்ஷரி ஸ்ட்ரக்சரை பார்த்தோம்னா க்ளோஸா, ஸோ அதோட பேக் போன் ஆஃப் த ப்ரோட்டீன் வந்து ஃபோல்ட் ஆகி இந்த செயின் வந்து கிறிஸ் கிராஸா ஃபார்ம் ஆகி பார்த்தீங்கன்னா நிறைய கிரெவிசஸ் ஆர் பாக்கெட்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கும் இல்லையா. ஸோ இந்த கிறிஸ் கிராஸா இந்த கிரெவிசஸ் ஆர் பாக்கெட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இதை தான் வந்து வி கால் இட் அஸ் ஆக்டிவ் சைட். ஒன் சச் பாக்கெட் இஸ் தி ஆக்டிவ் சைட். இதுல தான் வந்து சப்ஸ்ட்ரேட் வந்து பைண்ட் ஆகும். ஓகே, so enzymes through their active site catalyze the reaction at a higher rate. Okay, so இன்ஆர்கானிக் கேட்டலிஸ்ட்ஸ், அதாவது இன்ஆர்கானிக் கேட்டலிஸ்ட்னா இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து கேட்டலிஸ்டா ரோல் பிளே பண்ணா அது இன்ஆர்கானிக் கேட்டலிஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்னா உங்களுக்கு தெரியும், அந்த காம்பவுண்ட்ல வந்து கார்பன் ஹைட்ரஜன் பாண்ட் வந்து அதோட ஸ்ட்ரக்சர்ல இருக்காது. ஓகே, ஸோ லைக் சல்ஃபியூரிக் ஆசிட், ஃபெரிக் அயன் குளோரைடு இதெல்லாம் வந்து இன்ஆர்கானிக் கேட்டலிஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ அதுவும் வந்து என்சைம் கேட்டலிஸ்ட் தட் இஸ் ஆர்கானிக் கேட்டலிஸ்ட்க்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஒன் மேஜர் டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த இன்ஆர்கானிக் கேட்டலிஸ்ட்ஸ் வந்து ஹை டெம்பரேச்சர் அண்ட் ஹை ப்ரெஷர்ல எஃபிஷியன்ட்டா ஒர்க் ஆகும். வேரஸ் என்சைம் கேட்டலிஸ்ட்ஸ் வந்து வில் கெட் டேமேஜ்ட் அட் ஹையர் டெம்பரேச்சர்ஸ் தட் இஸ் above 40 degrees Celsiusக்கு போனாலே இட் வில் கெட் டேமேஜ்ட். ஹவவர் ஒன் எக்ஸப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா தெர்மோஃபிலிக் ஆர்கானிசம்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ தெர்மோஃபிலிக் ஆர்கானிசம்ஸ்னா ஆர்கானிசம்ஸ் விச் லிவ் இன் அ வெரி ஹை டெம்பரேச்சர், எக்ஸ்ட்ரீம்லி ஹை டெம்பரேச்சர் இருக்க இடத்துல வாழும், லைக் ஹாட் விண்ட்ஸ், சல்ஃபர் ஸ்ப்ரிங்ஸ் அந்த மாதிரி இடத்துல. ஸோ இந்த மாதிரி தெர்மோஃபிலிக் ஆர்கானிசம்ஸ்ல இருந்து நம்ம ஐசோலேட் பண்ணி பார்த்த என்சைம்ஸ் வந்து இந்த 80 to 90 degree Celsius வரைக்கும் ஸ்டேபிளாகவும் அது கேட்டலிட்டிக் பவரை ரிட்டைன் பண்ணக்கூடியதாகவும் இருந்தது. ஓகே, ஸோ இந்த தெர்மோஃபிலிக் ஆர்கானிசம்ஸ்ல இருக்க என்சைம்ஸோட குவாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ தெர்மல் ஸ்டெபிலிட்டி. திஸ் இஸ் ஒன் எக்ஸப்ஷன். ஜென்ரலி பார்த்தீங்கன்னா above 40 degrees Celsius போயிட்டாலே the enzyme catalyst will get damaged because protein வந்து ஹை டெம்பரேச்சர்ல it will get denatured இல்லையா. ஓகே, நெக்ஸ்ட் லெட்ஸ் கோ இன்டு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். ஸோ கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ், ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ போத் ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் பார்த்தீங்கன்னா இட் வில் அண்டர்கோ 2 types ஆஃப் சேஞ்சஸ். ஃபர்ஸ்ட் வந்து பிசிக்கல் சேஞ்ச். பிசிக்கல் சேஞ்ச்னா அதோட ஷேப் சேஞ்ச் ஆகும் வித்தவுட் எனி பிரேக்கிங் ஆர் மேக்கிங் ஆஃப் த பாண்ட்ஸ். ஆர் ஸ்டேட் ஆஃப் மேட்டர், சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் மேட்டர். அப்படின்னா இப்போ வந்து ஒரு சாலிட் வந்து லிக்விடா, அதாவது ஐஸ் வந்து மெல்ட் ஆகி வாட்டர் ஆகுறது, ஒரு வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகி வாட்டர் வேப்பர், அதாவது லிக்விட் ஃபார்ம்ல இருந்து கேஷியஸ் ஃபார்முக்கு போறது, அதெல்லாம் வந்து சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் மேட்டர்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து நடக்கும்போது எந்த ஒரு பாண்ட் பிரேக்கிங்கும் நடக்காது. அதை பிசிக்கல் சேஞ்சுன்னு சொல்லுவோம். Whereas chemical reactions na என்னன்னா when bonds are broken and new bonds are formed during transformation, that is called the chemical reactions. Okay, for example inorganic chemical reaction எடுத்துக்கிட்டோம்னா the barium hydroxide plus sulfuric acid will form barium sulfate plus 2 molecules of water.
இது வந்து இட்ஸ் an example for inorganic chemical reaction. So organic chemical reaction பாத்தீங்கன்னா hydrolysis of starch into glucose. So starch வந்து glucose-ஆ hydrolyze ஆகிறது in the presence of the enzyme alpha amylase, alpha glucosidase. So இது வந்து is an example for organic chemical reaction. ஸோ இந்த ரேட் ஆஃப் ஃபிசிக்கல் ஆர் கெமிக்கல் ப்ராசஸ் அதை எப்படி ரெஃபர் பண்ணுவோம்னா எவ்வளோ ப்ராடக்ட் வந்து பெர் யூனிட் டைமுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்றத பொறுத்து. ஸோ ரேட் இஸ் ஈக்குவல் டு த அமௌண்ட் ஆஃப் த ப்ராடக்ட் ஃபார்ம்டு பெர் யூனிட் டைம். ஸோ இந்த ரேட்டை வந்து வி ஆல்சோ கால் இட் அஸ் வெலாசிட்டி. இஃப் த டைரக்ஷன் ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தா வி ஆல்சோ கால் இட் அஸ் வெலாசிட்டி. ஓகே. ஸோ இந்த ரேட் ஆஃப் ஃபிசிக்கல் ஆர் கெமிக்கல் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஹைலி இன்ஃப்ளூயன்ஸ்டு பை டெம்பரேச்சர் அமாங் தி அதர் ஃபேக்டர்ஸ். ஜென்ரல் தம் ரூல் என்னன்னா அந்த ரேட் வந்து டபுள் ஆகும் இல்லைன்னா டிக்ரீசஸ் பை ஹாஃப் ஃபார் எவ்ரி 10 degree சேஞ்ச் இன் எய்தர் டைரக்ஷன். ஓகே, திஸ் பாயிண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரேட் வில் எய்தர் டபுள் ஆர் டிக்ரீசஸ் பை ஹாஃப் ஃபார் எவ்ரி 10 degree சேஞ்ச். ஓகே. ஸோ இந்த கேட்டலைஸ்ட் இப்போ என்சைம் வந்து கேட்டலைஸ் பண்ணுற ரியாக்ஷன் ரேட்டுக்கும் அன்கேட்டலைஸ்ட் ரியாக்ஷன் ரேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா தேர் இஸ் அ வாஸ்ட் டிஃப்ரென்ஸ். ஓகே. ஸோ இப்போ இந்த ரியாக்ஷனை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் வாட்டர் இந்த பிரசன்ஸ் ஆஃப் கார்பானிக் anhydrous வில் ஃபார்ம் கார்பானிக் ஆசிட். ஓகே. ஸோ இந்த என்சைம் இல்லைன்னா பெர் ஹார்க்கு பார்த்தீங்கன்னா 200 molecules ஆஃப் கார்பானிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். இதுவே இந்த என்சைம் இருந்ததுன்னா 600 molecules will be formed every second. So இந்த என்சைம் வந்து it accelerated the reaction rate by 10 million times. The power of enzymes எவ்வளோ இன்க்ரெடிபிள்னு பாருங்க. 10 million times வந்து இந்த என்சைமோட பிரசன்ஸ் வந்து இந்த கேட்டலிஸ்ட் ரியாக்ஷன் இந்த ரியாக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. இந்த ரியாக்ஷன் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. ஓகே. So catalyzed reaction rate is very higher than the uncatalyzed reaction rate. ஸோ நமக்கு தெரியும் thousands of different types of enzymes வந்து நிறைய ரியாக்ஷன்ஸை போத் கெமிக்கலி மெட்டபாலிக்கலி கேட்டலைஸ் பண்ணுதுன்னு. ஸோ மெட்டபாலிக் பாத்வேனா என்னன்னா இட்ஸ் அ மல்டி ஸ்டெப் கெமிக்கல் ரியாக்ஷன் வென் ஈச் ஆஃப் த ஸ்டெப்ஸ் ஒரு ஸ்டெப்பும் கேட்டலைஸ்டு பை தி என்சைம் either same enzyme or different enzyme. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இந்த கிளைகாலிசிஸ்ல குளுக்கோஸ் வந்து 2 பைருவிக் ஆசிடா மாறும், 2 பைருவிக் ஆசிடா மாறும்ன்றது மட்டும் உங்களுக்கு இப்போதைக்கு போதும். ஸோ கிளாஸ் 12ல வந்து நீங்க இந்த கிளைகாலிசிஸ் அதெல்லாம் வந்து டீட்டெயில்டா படிப்பீங்க. ஸோ நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இந்த பிக்சர் கோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்ஸ்லயுமே ஒரு என்சைம் வந்து இட் வில் பிளே அ ரோல் அஸ் அ கேட்டலிஸ்ட் அண்ட் இதை வந்து இந்த ரியாக்ஷன் வந்து மல்டி ஸ்டெப் ரியாக்ஷன். இதை வந்து மெட்டபாலிக் பாத்வேன்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இதுல வந்து உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா இந்த மெட்டபாலிக் பாத்வேலையே அடிஷ்னலா ஃபியூ ரியாக்ஷன்ஸ் நடந்ததுன்னா தட் வில் கிவ்ஸ் ரைஸ் டு அ வெரைட்டி ஆஃப் மெட்டபாலிக் என் ப்ராடக்ட்ஸ் அப்படின்றது இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு தெரியணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கெலிட்டல் மசில் எடுத்துக்கிட்டோம்னா anaerobic conditions, that is in the absence of oxygen ல இந்த பைருவிக் ஆசிட் will be converted into lactic acid. இதுவே வந்து ஏரோபிக் கண்டிஷன்ஸ்ல வந்து அதாவது இந்த கண்டிஷன்ல பைருவிக் ஆசிடே ஃபார்ம் ஆகும். இது வந்து ஃபர்தர் ப்ராசஸிங் நடக்கும் மைட்டோகாண்ட்ரியாக்கு போய். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா the same metabolic pathway in yeast during fermentation it will leads to the production of ethanol, that is alcohol. So same metabolic pathway different conditions ல எப்படி different products தருது அப்படின்றத நீங்க இதுல இருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். So how do enzymes bring about such high rates of chemical conversions? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் ஆக்டிவ் சைட்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ கெமிக்கல் ஆர் மெட்டபாலிக் கன்வர்ஷனை வந்து ரியாக்ஷன் சொல்லுவோன்றத பார்த்தோம் இல்லையா. ஸோ எந்த கெமிக்கல் வந்து ப்ராடக்டா கன்வெர்ட் ஆக போகுதோ அதை தான் நம்ம வந்து சப்ஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ புரோட்டீன்ல வந்து 3 dimensional ஸ்ட்ரக்சர் இருக்கும், அதுல ஆக்டிவ் சைட் இருக்கும், அதுல வந்து சப்ஸ்ட்ரேட் வந்து பைண்ட் ஆகி ப்ராடக்டா கன்வெர்ட் ஆகும். அதை வந்து சிம்பாலிக்கலி இப்படி சொல்லுவோம். ஓகே, எஸ்பி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சப்ஸ்ட்ரேட் வந்து என்சைமோட அதோட ஆக்டிவ் சைட், அதாவது ஆக்டிவ் சைட்னா அந்த கிளெஃப்ட் ஆர் பாக்கெட்ல வந்து பைண்ட் ஆகி ஃபர்ஸ்ட் என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். அது வந்து இட்ஸ் அ டிரான்சியன்ட் ஃபெனாமினன். டிரான்சியன்ட் ஃபெனாமினன்னா டெம்பரரி ஃபெனாமினன். ஓகே. ஸோ அது பைண்ட் ஆனதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? பைண்ட் ஆனதுக்கு அப்புறம் அதோட ஸ்ட்ரக்சர் நியூ ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும் இல்லையா. ஸோ என்சைம் சப்ஸ்ட்ரேட் வந்து பைண்ட் ஆனதுக்கு அப்புறம் அது வந்து ஸ்ட்ரக்சரல் டிரான்சிஷன் நடந்துதான் அந்த சப்ஸ்ட்ரேட் ப்ராடக்டா கன்வெர்ட் ஆகும் இல்லையா. ஸோ அந்த நியூ ஸ்ட்ரக்சர் ஆஃப் த சப்ஸ்ட்ரேட் தான் வந்து டிரான்சிஷன் ஸ்டேட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். ஓகே. அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பெக்டட் பாண்ட் பிரேக்கிங் ஆர் மேக்கிங் நடந்து அந்த ப்ராடக்ட் வந்து ஆக்டிவ் சைட்ல இருந்து ரிலீஸ் ஆகும்.
ஸோ இது எப்படி சொல்லுவோம்னா, ஸ்ட்ரக்சர் ஆஃப் த சப்ஸ்ட்ரேட் கெட்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம்டு இன்டு தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி ப்ராடக்ட். ஸோ அந்த டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது என்ன என்ன அந்த ஸ்டேட் இருக்கோ அதுதான் வி கால் இட் அஸ் த டிரான்சிஷன் ஸ்டேட். ஸோ சப்ஸ்ட்ரேட் ஸ்ட்ரக்சர் வந்து ப்ராடக்ட் ஸ்ட்ரக்சராக கன்வெர்ட் ஆகுது. அதுக்கு நடுவில் இருக்க ஸ்டேஜ் தான் வி கால் இட் அஸ் அ டிரான்சிஷன் ஸ்டேட் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த டிரான்சிஷன் ஸ்டேட் ஸ்ட்ரக்சர் வந்து ஹைலி அன்ஸ்டேபிளாக இருக்கும் அண்ட் ஆல்டர்ட் நிறைய ஸ்ட்ரக்சர். இப்போ ஒரு சப்ஸ்ட்ரேட் ஸ்ட்ரக்சர் வந்து ப்ராடக்டா மாறுது அப்படின்னா அந்த நிறைய டிரான்சிஷன் நடக்கும் இல்லையா, நிறைய ஆல்டர் ஆகும் இல்லையா. அந்த ஆல்டர்டு ஸ்ட்ரக்சரல் ஸ்டேட் வந்து இட் வில் பி unstable. Okay, stabilityன்றது, so we say that stabilityன்றது it's related to the energy status of the molecule or structure. so இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இத வந்து the concept of activation energy வந்து இந்த லைன் டயக்ராம்ல சொல்லியிருப்பாங்க. y axisன்றது it's a potential energy content and x axisன்றது the progression of structural transformation through the transition state. okay, substrate வந்து ப்ராடக்டா ஸ்ட்ரக்சரலி அது வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ அந்த ஸ்ட்ரக்சரல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை தான் வந்து இந்த எக்ஸ் ஆக்சிஸ்ல பார்க்க போறோம். ஸோ திஸ் இஸ் தி சப்ஸ்ட்ரேட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த சப்ஸ்ட்ரேட்டுக்கும் ப்ராடக்ட்டுக்கும் இந்த எனர்ஜி லெவல் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, அதை பொறுத்து எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன்ட்டு 2 டைப்ஸ் இருக்கு. ஸோ இந்த எஸ் லெவல், இந்த ப்ராடக்ட் லெவல் வந்து lower than the substrate level இருந்ததுன்னா then the reaction is an exothermic reaction, spontaneous reaction னு சொல்லுவோம். இதுவே இந்த ப்ராடக்ட் லெவல் இந்த சப்ஸ்ட்ரேட் லெவலை விட அதிகமா இருந்ததுன்னா அதை எண்டோதெர்மிக் ஆர் எனர்ஜி ரெக்வயரிங் ரியாக்ஷன் சொல்லுவோம். ஸோ எய்தர் எது எக்ஸோதெர்மிக்கா இருந்தாலும் சரி எண்டோதெர்மிக்கா இருந்தாலும் சரி the substrate has to go through a much energy state or transition state. so இந்த substrate வந்து இந்த transition stateக்கு போனாதான் அதோட ஸ்ட்ரக்சர் வந்து ப்ராடக்டா கன்வெர்ட் ஆக முடியும் இல்லையா. ஸோ பாத்தீங்கன்னா எந்த ரியாக்ஷனா இருந்தாலும் இந்த டிரான்சிஷன் ஸ்டேட் நடக்கும். ஓகே, ஸோ இந்த டிஃபரன்ஸ் இன் த ஆவரேஜ் எனர்ஜி கண்டென்ட் ஆஃப் த சப்ஸ்ட்ரேட் ஃப்ரம் தட் ஆஃப் திட்ஸ் டிரான்சிஷன் ஸ்டேட், இந்த டிரான்சிஷன் ஸ்டேட்டுக்கும் இந்த ஆவரேஜ் எனர்ஜி கண்டென்ட் ஆஃப் தி சப்ஸ்ட்ரேட் இருக்கு இல்லையா, அதுக்கும் உள்ள டிஃபரன்ஸை தான் வி கால் இட் அஸ் தி ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஸோ இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி வந்து வித் என்சைம் வந்து கம்மியா இருக்கு. இதுவே என்சைம் இல்லைன்னா இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி இட் வில் பி ஹையர். ஸோ என்சைம்ஸ் என்ன பண்ணுது, இட்ஸ் ஈவென்ச்சுவலி பிரிங் டவுன் திஸ் எனர்ஜி பேரியர் மேக்கிங் த டிரான்சிஷன் ஆஃப் சப்ஸ்ட்ரேட் டு ப்ராடக்ட் மோர் ஈஸி. I hope you understood this concept. So stability வந்து it's related to the energy status of the molecule or structure. So enzyme வந்து இந்த எனர்ஜி, இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜியை கம்மி பண்ணுது. ஸோ சப்ஸ்ட்ரேட் டு ப்ராடக்ட் கன்வர்ஷனை ஈஸி பண்ணுது. ஓகே, ஸோ சப்ஸ்ட்ரேட் வந்து ஒரு டிரான்சிஷன் ஸ்டேட், அதோட ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகுறதுக்கு அது சேஞ்ச் ஆகணும், அதை தான் வந்து டிரான்சிஷன் ஸ்டேட்னு சொல்லுவோம். ஸோ சப்ஸ்ட்ரேட் இஸ் கன்வெர்டட் இன்டு ப்ராடக்ட் ஈஸிலி இந்த பிரசன்ஸ் ஆஃப் த என்சைம். ஆக்டிவேஷன் எனர்ஜி கம்மியாக தான் தேவைப்படும் என்சைம் இருந்ததுன்னா இந்த டிரான்சிஷன் ஸ்டேட்டுக்கு. ஓகே, ஸோ இதை வந்து நீட் 2016 வாட் இஸ் ஏ, இதுக்கு ABCDE அந்த மாதிரி கொடுத்து வாட் இஸ் ABCன்னு அது கரெக்டாக அலைன் பண்ண சொல்லுவாங்க, அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ இந்த கான்செப்டை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நேச்சர் ஆஃப் என்சைம் ஆக்ஷன். ஸோ இதை வந்து நம்ம பார்த்தோம்னா நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, ஸோ என்சைமும் சப்ஸ்ட்ரேட் வந்து என்சைமோட ஆக்டிவ் சைட் தட் இஸ் ப்ராக்கெட் ஆர் கிரிபிசஸ்ல வந்து பைண்ட் ஆகும். என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் அந்த சப்ஸ்ட்ரேட் வந்து டிரான்சிஷன் ஸ்டேட் அண்டர்கோ பண்ணி ப்ராடக்டா, அதாவது எங்கெங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் வந்து எக்ஸ்பெக்டட் பாண்ட் பிரேக்கிங் அண்ட் மேக்கிங்லாம் நடந்து இந்த சப்ஸ்ட்ரேட் வந்து அது டிரான்சிஷன் ஸ்டேட் அண்டர்கோ பண்ணி ப்ராடக்டா கன்வெர்ட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட் வந்து ரிலீஸ் ஆயிட்டு இந்த என்சைம் வந்து மறுபடியும் வந்து அதை அடுத்த கேட்டலிட்டிக் ரோலை வந்து பிளே பண்ண போயிடும். ஸோ இதுதான் வந்து கேட்டலிட்டிக் சைக்கிள். ஓகே, கேட்டலிட்டிக் சைக்கிள் ஆஃப் அன் என்சைம்னா இதை வந்து இந்த 4 ஸ்டெப்ஸ்ல நம்ம சொல்லலாம். இதுவும் நீட் ஆஸ்பெக்ட்ல இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இதை மாத்தி கொடுத்து உங்களுக்கு கரெக்டா அலைன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்து கேட்பாங்க. ஸோ நிறைய மெத்தட்ல வந்து இந்த கொஸ்டினை வந்து கேட்கலாம். 2024லயும் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, சப்ஸ்ட்ரேட் வந்து ஆக்டிவ் சைட் ஆஃப் தி என்சைம்ல வந்து பைண்ட் ஆகி அதை ஃபிட் பண்ணும். ஓகே,
செகண்ட் ஸ்டெப் என்னன்னா இந்த சப்ஸ்ட்ரேட் பைண்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த என்சைம் வந்து அதோட ஷேப்பை ஆல்டர் பண்ணி இன்னும் நல்லா டைட்டா சப்ஸ்ட்ரேட்டோட பைண்ட் ஆயிடும். இப்போ வந்து இந்த ஆக்டிவ் சைட் ஆஃப் த என்சைம்ல இந்த சப்ஸ்ட்ரேட் வந்து க்ளோஸ் ப்ராக்சிமிட்டிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த பிரேக் கெமிக்கல் பாண்ட்ஸ்லாம் பிரேக் ஆகி நியூ என்சைம் ப்ராடக்ட் காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ்ல இருந்து இந்த டிரான்சிஷன் நடந்து என்சைம் ப்ராடக்ட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் என்சைம் வந்து இந்த ப்ராடக்ட்ஸை வந்து ரிலீஸ் பண்ணிட்டு ஃப்ரீ என்சைம் வந்து அனதர் மாலிகுல் ஆஃப் த சப்ஸ்ட்ரேட்ல போய் பைண்ட் ஆகி மறுபடியும் இந்த கேட்டலிட்டிக் சைக்கிளை வந்து கண்டினியூ பண்றதுக்காக போயிடும். ஓகே, இதுதான் கேட்டலிட்டிக் சைக்கிள். ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் டாபிக். ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன் நீட் பெர்ஸ்பெக்டிவ். Next, let's see about factors affecting enzyme activity. So, activity of the enzyme வந்து எப்படி affect ஆகும்னா அதோட tertiary structure, 3-dimensional structure of a protein இருக்கு இல்லையா, அது ஆல்டர் ஆச்சுன்னா என்சைமோட ஆக்டிவிட்டி வில் கெட் அஃபெக்டட். ஸோ அது என்னென்ன கண்டிஷன்ஸ்ல ஆல்டர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் அண்ட் pH, change in substrate concentration or binding of specific chemicals that regulate the enzyme activity. ஸோ இது என்னென்னு பார்க்கலாம். ஸோ டெம்பரேச்சர் அண்ட் pH பார்த்தோம்னா என்சைம் வந்து ஜென்ரலி பார்த்தீங்கன்னா நேரோ ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் pHல தான் வந்து ஆப்டிமமாக இருக்கும். ஸோ எல்லா என்சைம்க்கும் வந்து ஹையஸ்ட் ஆக்டிவிட்டி பர்டிகுலர் டெம்பரேச்சர் அண்ட் pHல இருக்கும். அதை தான் வி கால் இட் அஸ் த ஆப்டிமம் டெம்பரேச்சர் அண்ட் ஆப்டிமம் pH. ஸோ அது என்சைம் ஆக்டிவிட்டி வந்து இந்த ஆப்டிமம்க்கு வந்து மேலே போனாலோ கீழே போனாலோ அந்த ஆக்டிவிட்டி இட் வில் டெக்ளைன். ஸோ இதை தான் வந்து இந்த பிக்சர்ல சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆப்டிமம் வேல்யூக்கு மேலே போனாலோ கீழே போனாலோ த என்சைம் ஆக்டிவிட்டி வில் நாட் பி ஆப்டிமல். ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். லோ டெம்பரேச்சர்ல பார்த்தீங்கன்னா லோ டெம்பரேச்சர் வந்து இப்போ ப்ரிசர்வ் தி என்சைம் இன் அ டெம்பரரிலி இன்ஆக்டிவ் ஸ்டேட். அந்த மாதிரி ஹை டெம்பரேச்சர் வந்து டெஸ்ட்ராய்ஸ் தி என்சைம் ஆக்டிவிட்டி பிகாஸ் புரோட்டீன் வந்து டீநேச்சர் ஆகுறதுனால. ஸோ இதை ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்து, ஸோ அப்புறம் இப்போ லெக்சரில் நம்ம இன்னும் பார்ப்போம் காம்படிட்டிவ் இன்ஹிபிஷன்லாம், அதையும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்து எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நீட் 2023ல. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சப்ஸ்ட்ரேட் பார்த்தோம்னா இப்போ வந்து சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த என்சைமேட்டிக் ரியாக்ஷனோட வெலாசிட்டி ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போய் ஒரு கட்டத்தில் இட் வில் ரீச் தி மேக்ஸிமம், தட் இஸ் Vmax. ஸோ அந்த Vmax ரீச் ஆனதுக்கப்புறம் எவ்வளோதான் சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆனாலுமே இந்த Vmax வந்து இன்க்ரீஸ் ஆகாது. This is because enzyme molecules வந்து will be fewer than the substrate molecule. ஸோ சப்ஸ்ட்ரேட் ரொம்ப அதிகமாக போயிடுச்சு, என்சைம் வந்து கம்மியாக தான் இருக்கு. ஸோ ஆஃப்டர் சேச்சுரேஷன் ஆஃப் தீஸ் என்சைம் மாலிகுல்ஸ் there are no free enzyme molecules to bind with the additional substrate molecules. Okay, so இந்த Vmax ரீச் ஆயிருச்சுன்னா எவ்வளோதான் சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆனாலும் என்சைம் மாலிகுல்ஸ் அதில் பைண்ட் ஆகிறதுக்கு இல்லாததுனால ஸோ இந்த ரியாக்ஷன் ரேட் இந்த இது வந்து இட் வில் நாட் வெலாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகாது. Okay, so concentration of the substrate will affect the enzyme activity. Next, enzyme activity பார்த்தீங்கன்னா is also sensitive to the presence of specific chemicals that bind to the enzyme. So specific chemical வந்து bind ஆகி அந்த enzyme activity-யை shut down பண்ணுச்சுன்னா அதை வந்து inhibition சொல்லுவோம், அந்த கெமிக்கலை இன்ஹிபிட்டார்னு சொல்லுவோம். ஸோ இந்த இன்ஹிபிட்டார் வந்து எப்படி இருக்கும்னா இட் வில் க்ளோஸ்லி ரிசம்பிள் த சப்ஸ்ட்ரேட் இன் இட்ஸ் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர். ஸோ அந்த அதோட ஸ்ட்ரக்சர் வந்து சப்ஸ்ட்ரேட்டோட ஸ்ட்ரக்சர் மாதிரியே இருக்கிறதுனால அது போய் என்சைமோட ஆக்டிவ் சைட்ல இந்த இன்ஹிபிட்டார் போய் பைண்ட் ஆயிடும். ஸோ சப்ஸ்ட்ரேட் வந்து அதனால பைண்ட் ஆக முடியாது. ஸோ அதுக்கு பைண்டிங் சைட்ல இது பைண்ட் ஆயிட்டதுனால சப்ஸ்ட்ரேட் பைண்ட் ஆக முடியாததுனால அஸ் அ ரிசல்ட் த என்சைம்ஸ் ஆக்ஷன் டெக்ளைன்ஸ். ஓகே, இதை வந்து காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டார்னு சொல்லுவோம். இந்த ப்ராசஸை வி கால் இட் அஸ் அ காம்படிட்டிவ் இன்ஹிபிஷன். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த சக்சினேஸ் டீஹைட்ரஜனேஸ்ன்ற என்சைம்ல இருக்கிற ஆக்டிவ் சைட்ல சக்சினேட்ன்ற சப்ஸ்ட்ரேட்டுக்கு பதிலாக இந்த மேலோனேட் அப்படின்ற இன்ஹிபிட்டார் போய் பைண்ட் ஆயிடும். ஓகே, இந்த இது வந்து இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் விச் இது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. காம்படிட்டிவ் இன்ஹிபிஷனுக்கு இட்ஸ் an எக்ஸாம்பிள். அந்த மாதிரி இந்த மேலோனேட்ன்றது எந்த என்சைமோட ஆக்டிவிட்டியை இன்ஹிபிட் பண்ணுச்சு அப்படின்றதையும் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. சக்சினேட் டீஹைட்ரஜனேஸ். ஸோ எது சப்ஸ்ட்ரேட்? சக்சினேட். சக்சினிக் டீஹைட்ரஜனேஸ் இஸ் an enzyme. Succinate is the substrate. Malonate is an inhibitor. இதை வந்து you have to learn well. ஸோ காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டார்ஸ் வந்து மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா இட் இஸ் யூஸ்ட் இன் தி கண்ட்ரோல் ஆஃப் பாக்டீரியல் பேத்தோஜன்ஸ். அதோட என்சைம் ஆக்டிவிட்டியெல்லாம் வந்து இன்ஹிபிட் பண்ணுறதுக்கு இந்த காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டார்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே,
ஸோ கிளாசிஃபிகேஷன் அண்ட் நாமன்கிளேச்சர் ஆஃப் என்சைம்ஸ்னா thousands ஆஃப் என்சைம்ஸ் வந்து இது வரைக்கும் டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க, ஐசோலேட் பண்ணி ஸ்டடி பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ மோஸ்ட் ஆஃப் தீஸ் என்சைம்ஸை வந்து டிஃப்ரெண்ட் குரூப்ஸாக கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க பேஸ்ட் ஆன் த ரியாக்ஷன்ஸ் தே கேட்டலைஸ். அது எந்த மாதிரி ரியாக்ஷனை கேட்டலைஸ் பண்ணுன்றதை பொறுத்து தே ஆர் கிளாசிஃபைடு இன்டு 6 classes. ஓகே, so the first one is oxidoreductase or dehydrogenases. இது என்ன பண்ணும்னா these enzyme catalyze the oxidation reduction reactions between the two substrate where one is reduced and the other is oxidized. Okay, and vice versa நடக்கும். So இந்த மாதிரி reaction catalyze பண்றது it's oxidoreductases or dehydrogenases. Next transferase பார்த்தோம்னா this enzyme will catalyze the transfer of a group. So gene group வந்து transfer பண்றது ஹைட்ரஜனை தவிர மற்ற குரூப்லாம் it will transfer between a pair of substrates. This is the example for transferases. NEET 2025ல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, ஹைட்ரோலைசஸ்ன்றது என்ன பண்ணணும்னா these enzymes catalyzes the hydrolysis, that is breakdown using water. Okay, so hydrolysis of various bonds including ester bond, ether bond, peptide bond, glycosidic bond, carbon carbon bond, carbon halide bond, phosphate nitrogen bond. So இந்த மாதிரி பாண்டை வந்து ஹைட்ரோலைஸ் பண்ணும். ஓகே, ஹைட்ரோலைசிஸ்னா இட்ஸ் breakdown using water. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இது லையேசஸ்ன்ற என்சைம் என்ன பண்ணும்னா it will catalyzes the removal of groups from substrate by mechanism other than hydrolysis. Okay, this is important. So எந்த என்சைம் வந்து இந்த removal of group பண்ணும் other than hydrolysis, lysis? இது வந்து NEET 2024ல கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி இந்த ரியாக்ஷன்ஸையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதை கொடுத்தோம் எந்த என்சைம்ஸ் அப்படின்றத they will ask. Okay, so typically leading to the formation of double bonds. This is lyases. Next isomerases பாத்தீங்கன்னா it will help in catalyzing the interconversion of optical, geometric or positional isomers. So அந்த moleculeலயே வந்து அந்த position எல்லாம் வந்து கன்வெர்ட் பண்ற இதை கேட்டலைஸ் பண்றது வந்து ஐசோமெரேசஸ். நெக்ஸ்ட் லைகேசஸ் பாத்தீங்கன்னா இந்த என்சைம் வந்து லிங்கிங், அதாவது ஜாயின் பண்றதுக்கு டூ காம்பவுண்ட்ஸை ஜாயின் பண்றதுக்கு இந்த லைகேசஸ் ஹெல்ப் பண்ணும். ஸோ டிஎன்ஏ ரெப்ளிகேஷன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நியூக்ளியோடைட்ஸை வந்து ஜாயின் பண்றதுக்கு இட் வில் பிளே எ ரோல். அது நீங்க ஃபர்தர் படிப்பீங்க. ஸோ விச் கேட்டலைஸ் த ஜாயினிங் ஆஃப் கார்பன் ஆக்சிஜன், கார்பன் சல்ஃபர், கார்பன் நைட்ரஜன், பாஸ்பேட் ஆக்சிஜன், இந்த மாதிரி பாண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்றதுக்கு இட் வில் ஹெல்ப் லைகேசஸ். ஓகே, ஸோ தீஸ் ஆர் the 6 classes of enzymes. Next, let's see about cofactors. ஸோ நம்ம ப்ரோட்டீன்ல என்சைம்ஸ்ல வந்து ஒன் ஆர் மோர் பாலிபெப்டைட் செயின் இருக்கும்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த கோஃபேக்டர்ஸ்ன்றது இட்ஸ் அ நான் ப்ரோட்டீன் கான்ஸ்டிடியூவன்ஸ். நான் ப்ரோட்டீன் கான்ஸ்டிடியூவன்ஸை கோஃபேக்டர்னு சொல்லுவோம். இது வந்து என்சைமோட பைண்ட் ஆகி அதை கேட்டலிட்டிக்கலி ஆக்டிவ் ஆக்கும். ஓகே, அப்போ என்சைம்ன்றது இட்ஸ் அ ப்ரோட்டீன் போர்ஷன் ஆஃப் தி என்சைம் தட் இஸ் இன்ஆக்டிவ் ஆன் இட்ஸ் ஓன். அதோட இதுல வந்து இட் வில் பி இன்ஆக்டிவா இருக்கும். இந்த கோஃபேக்டர் வந்து பைண்ட் ஆனா அது கேட்டலிட்டிக்கலி ஆக்டிவா இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கு 3 மேஜர் டைப்ஸ் இருக்கு. என்னன்னா ப்ராஸ்தட்டிக் குரூப்ஸ், கோ என்சைம்ஸ், மெட்டல் அயான்ஸ். இது வந்து 3 மேஜர் டைப்ஸ் ஆஃப் கோஃபேக்டர்ஸ். ஸோ ப்ராஸ்தட்டிக் குரூப்ஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் அன் ஆர்கானிக் காம்பவுண்ட். இது வந்து எப்படி அதர் கோஃபேக்டர்ஸ்ல இருந்து இது டிஸ்டிங்விஷ் ஆகுதுன்னா இது வந்து இட் வில் டைட்லி பவுண்ட் டு தி அப்போ என்சைம், தட் இஸ் புரோட்டீன் போர்ஷன் ஆஃப் தி என்சைம்ல இது டைட்டா பைண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பெராக்சிடேஸ் அண்ட் கேட்டலேஸ் என்சைம் எடுத்தோம்னா ஸோ தீஸ் என்சைம்ஸ் வில் கேட்டலைஸ் தி ஹைட்ராலிசிஸ் ஆஃப் breakdown of hydrogen peroxide to water and oxygen இது வந்து breakdown பண்ணும். ஸோ இந்த என்சைம்க்கு வந்து இந்த என்சைம்ஸ்க்கு ஹீம் இஸ் தி prosthetic group. ஓகே, so and it is a part of the active site of the enzyme. So this is important. NEET 2025ல வந்து ஹீம் வந்து எந்த என்சைம்க்கு prosthetic group அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ எந்த கோஃபேக்டர் வந்து அப்போ என்சைமோட டைட்லி பைண்ட் ஆகியிருக்கும் அப்படின்னு 2019ல கேட்டிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் நீட் ஆஸ்பெக்ட்ல அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் கோ என்சைம்ஸ் பார்த்தீங்கன்னா இதுவும் ஆர்கானிக் காம்பவுண்ட். பட் இதோட அசோசியேஷன் வித் அப்போ என்சைம் பார்த்தீங்கன்னா ஒன்லி டிரான்சியன்ட்னா இட்ஸ் டெம்பரரியா தான் இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி எசென்ஷியல் கெமிக்கல் காம்போனன்ட் ஆஃப் மெனி கோ என்சைம்ஸ் பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸ் தான். ஸோ கோ என்சைம்ஸ் நிக்கோட்டினமைன், நிக்கோட்டினமைட், அடினைன் டைநியூக்ளியோடைடும்,
அண்ட் நிக்கோட்டினமைட் அடினைன் டைநியூக்ளியோடைட் பாஸ்பேட்ல வந்து இந்த விட்டமின் நியாசின் தான் கெமிக்கல் காம்போனன்ட், எசென்ஷியல் கெமிக்கல் காம்போனண்டா இருக்கும். இதுவும் நீட் ஆஸ்பெக்ட்ல இட்ஸ் இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி மெட்டல் அயான்ஸ் பாத்தீங்கன்னா, இந்த மெட்டல் அயான்ஸ் வந்து நம்பர் ஆஃப் என்சைம்ஸ் வந்து இந்த மெட்டல் அயான்ஸ் வச்சுதான் வந்து அதோட ஆக்டிவிட்டி இருக்கும். ஓகே, ஸோ நிறைய என்சைம்ஸ் வந்து இந்த மெட்டல் அயான் வந்து கோ ஃபேக்டரா ஆக்ட் பண்ணி இட் வில் பிளே a catalytic role. ஸோ இது என்ன பண்ணும்னா இட் ஃபார்ம்ஸ் தி கோஆர்டினேஷன் பாண்ட் வித் சைட் செயின்ஸ் அட் தி ஆக்டிவ் சைட். ஸோ ஆக்டிவ் சைட்ல இருக்க சைட் செயின்லையும் இட் ஃபார்ம்ஸ் கோஆர்டினேஷன் பாண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்ட்ரேட்லையும் வந்து பாத்தீங்கன்னா அட் த சேம் டைம் இட் வில் ஃபார்ம் தி கோஆர்டினேஷன் பாண்ட். ஸோ இந்த கோஆர்டினேஷன் பாண்ட்ன்றது என்னன்னா இட்ஸ் அ டைப் ஆஃப் கெமிக்கல் பாண்ட். ஓகே, சாரி, இட்ஸ் அ டைப் ஆஃப் கோவலன்ட் பாண்ட். ஸோ கோவலன்ட் பாண்ட்னா நமக்கு தெரியும். ஸோ பாண்ட் ஃபார்ம்டு பை த ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பிட்வீன் த டூ ஆட்டம்ஸ் இல்லையா. ஸோ இதுல வந்து என்ன நடக்கும்னா அந்த கோஆர்டினேஷன் பாண்ட்ல ஷேர்டு பேர் வந்து ஒரே ஆட்டம் தான், சேம் ஆட்டம் தான் டொனேட் பண்ணும் அந்த ரெண்டு எலக்ட்ரானையுமே. அதை தான் வந்து கோஆர்டினேஷன் பாண்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரோலை வந்து இது வந்து ஆக்டிவ் சைட்ல இருக்க சைட் செயினோடையும் கோஆர்டினேஷன் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரி சப்ஸ்ட்ரேட்லயும் வந்து இட் வில் மேக் ஃபார்ம் அ கோஆர்டினேஷன் பாண்ட். ஸோ மெட்டல் அயான்ஸ் வந்து இந்த ரோல் பிளே பண்ணி தான் இட் வில் ஹெல்ப் இன் தி கேட்டலிட்டிக் ஆக்டிவிட்டி ஆஃப் தி என்சைம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஜிங்க் வந்து இஸ் தி கோஃபேக்டர் ஃபார் தி என்சைம் carboxypeptidase. The NEET 2024ல கேட்டிருக்காங்க for which enzyme zinc is the cofactor. Answer is carboxypeptidase. ஸோ நம்ம வந்து கோஃபேக்டரை இந்த ரிமூவ் பண்ணிட்டோம்னா கேட்டலிட்டிக் ஆக்டிவிட்டி லாஸ்ட் ஆயிரும். ஏன்னா அப்போ என்சைம்ன்றது புரோட்டீன் போர்ஷன் ஆஃப் தி என்சைம்னு சொன்னோம். ஆனா அதோட ஓன்லயே அது இன்ஆக்டிவா இருக்கும். இந்த கோஃபேக்டர் பைண்ட் ஆனாதான் அது வந்து கேட்டலிட்டிக்கலி ஆக்டிவா இருக்கும். ஸோ இந்த கோஃபேக்டரை அந்த இதுல இருந்து ரிமூவ் பண்ணிட்டோம்னா என்சைம்ல இருந்து கேட்டலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி வந்து இட் வில் பி லாஸ்ட். ஸோ இதுல இருந்தே நமக்கு தெரியும் இந்த கோஃபேக்டர் பிளே அ க்ரூஷியல் ரோல் இன் த கேட்டலிட்டிக் ஆக்டிவிட்டி ஆஃப் தி என்சைம். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி எண்ட். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கைண்ட்லி சப்ஸ்கிரைப் மை சேனல். ஏதாவது டவுட் இருந்தது இல்லை உங்களுக்கு ஏதாவது செப்பரேட் வீடியோ போடணும்னா அதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு லைக், கமெண்ட் அண்ட் ஷேர். தேங்க்யூ.